சர்வங்காசனத்துக்கு அடுத்த ஆசனம் என்ன? ஹலாசனம் அப்படின்னு சொல்றோம். ஹலாசனம்னா என்ன? தமிழ்ல இதுக்கு ஏற்கலப்பை அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஏற்கலப்பை. ஒரு ஏற்கலப்பையோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மகசூலுக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, சத்துக்கள் குறைஞ்சு போயிட்டு இருக்கும். மண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, உரங்கள் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, எரு எல்லாம் கொட்டி அந்த மண்ணை மகசூல் வர மாதிரி என்ன பண்ணுவாங்க, சத்துள்ள மண்ணா என்ன பண்ணுவாங்க, சேடை ஓட்டுதல் சொல்லுவாங்களா, அத சேடை ஓடுது. அதாவது ஏர் ஓட்டுறது. ஏர்லாம் ஓட்டி என்ன பண்ணுவாங்க, சேடை சேர்லாம் தண்ணி பாய்ச்சி சேடை நல்ல மண்ணை என்ன பண்ணுவாங்க, சத்துள்ள மண்ணா மாத்துவாங்க இல்லையா? அதான பண்றாங்க. ஒரு ஏற்கலப்பை என்ன பண்ணுது, மலட்டுத்தன்மை வாய்ந்த மண்ணை சத்துள்ள மண்ணா மாத்துது இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்புக்கு வந்த கேட தூர்வாரும். அப்படின்னா என்ன? தூர்வாருதுன்னா என்ன? மேஜரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பிரச்சனை? போன வாரம் நிறைய சொல்லியாச்சு விளக்கம். மேஜரா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த செக்ஸ் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் மேஜரா இருக்கு. கருமுட்டை வரலன்னு சொல்றது, அப்புறம் கரு தங்க மாட்டேங்குது, அபார்ட் ஆயிடுன்னு சொல்றது, அப்புறம் நார்மல் டெலிவரி வரமாட்டேன்னு சொல்றது, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட் சொல்றது, அப்புறம் ஓவரா பேக் பெயின் சொல்றது, அப்புறம் மன அழுத்தம் இருக்குன்றது, மன உளைச்சல் இருக்குன்னு சொல்றது, இப்படி பல விஷயங்கள், ஒயிட் சார்ட் வெள்ளைப்படுன்னு சொல்றது, நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க லேடிஸ். கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, பிசிஓடி கட்டி இருக்கு, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு, சிஸ்ட் வந்திருக்கு, என்னென்னவோ சொல்றீங்க. வேக்கிற மாதிரி அங்கங்க அப்படியே நிறைய கட்டிங்க. அப்ப இதெல்லாம் சரி பண்ணணுமா? அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை வீரியம் இல்லாதது சொல்றது புரியலையா? அந்த கிட்னி தான் பலம். நான் போன வாரம் நிறைய சொல்லிட்டேன், ரொம்ப விளக்கமா சொல்லியாச்சு, ரொம்ப விளக்கம் போயிட்டேன். அந்த கிட்னியை பலப்படுத்தும். அதாவது இந்த செக்ஸ் கிளாண்ட் சொல்றோம் இல்லையா, செக்ஸ் கிளாண்ட முழுமையாக சீரமைக்கக்கூடிய ஆசனம் அப்படின்னு அர்த்தம். வயிறு, கிட்னி, அடி வயிறு இதெல்லாம் என்ன ஆயிடும், கர்ப்பப்பை, சிறுநீர் பை, இது எல்லாத்தையும் அடியோட தூர்வாரி ஒரு சிறந்த பெண்ணாகவும், அதாவது நான் போன ஆசனம் சொன்ன, ஒரு ஆணை ஆணாகவும் ஒரு பெண்ணை பெண்ணாகவும் நிலைநிறுத்தக்கூடியது. இது போன ஆசனம். இந்த ஆசனம் ஒரு ஆணை சிறந்தவனாகவும் ஒரு பெண்ணை சிறந்த பெண்மகளாகவும் மாற்றக்கூடிய ஆசனம் வருது. அடுத்த ஸ்டெப் தெரியுதா? அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசனம். புரியுதா? கிட்னி, 2 கிட்னியை அடி வாங்கி இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா சிவனேன்னு செஞ்சுட்டு வா. கிட்னில ஸ்டோன் இருக்கு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் சொன்னேன், அந்த புஜங்காசனம் செய்யும் போது கிட்னிக்கு எனர்ஜி கிடைக்கும், கண்டிப்பா அது தான் இயங்கும் ஆற்றலை பெறும், சார்ஜ் ஏறும், தான் இயங்கும் ஆற்றலை பெறும். அந்த கிட்னில ஸ்டோன் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளில வர சொன்னேன். இந்த ஆசனம் என்ன பண்ணும், கிட்னில இருக்கிற ஸ்டோனை உடைச்சிரும். ஸ்டோனை உடைக்கிறதுல கில்லாடி. இந்த ஆசனம் கில்லாடி, கிட்னி ஸ்டோனை உடைக்கிறதுல கில்லாடி. இந்த ஆசனம் தூளாயிடும். எப்படி சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, மாமாவா கொட்டுது, யூரின்ல டப்பால பிடிச்சேன், அப்படியே தூளா வருது. ஸ்டூடெண்ட் சொன்னதுதான். இங்க இருந்து இந்த ஆசனம் தண்ணி, இந்த ஆசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தர்பீஸ் இவ்வளவு பேர் ஒரே பார்த்து ஃபுல்லா சாப்பிட்டேன். இங்க இருந்து அப்படி நவுந்து இங்க வந்தது நல்லாவே தெரியுது. உள்ள இங்க இந்த சிறுநீர் குழாய் வழி அப்படி வர்றது தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே நவுந்து வருது, இந்த ஸ்டோன் நகர்ந்து வர்றது தெரியுது. இங்க மாட்டிக்கிச்சு, யூரின் பால்ல மாட்டிக்கிச்சு. யூரின் போற இடத்துல போய் மாட்டி நிக்குது, வரவே இல்லை. அந்த துவாரத்துல நிக்குது சிறுநீர். அதாவது ஆணூறு வழியா வரணும் இல்லையா, அந்த பீனிஸ் வழியா அந்த சிறுநீர் வரணும். அந்த சிறுநீர் பிளாடர்ல இருந்து அந்த துவாரத்துல அங்க போய் நிக்குது. வயிறுலாம் வீங்கி போச்சு. நல்லா போன் பண்றாரு, நல்ல பழம் நிறைய சாப்பிடு, தண்ணி நிறைய குடிங்க. குடிச்சாரு. அப்படியே கீரிக்கின்னு வெளில வந்ததுன்னு சொன்னார். அந்த பீனியஸுக்குள்ள அப்படியே தேய்ச்சிக்கின்னு கீரின்னு வருது. அந்த கல் வரும்போது தெரியும், அப்படியே கீரின்னு வருது, அந்த கீழே விழுது.
எடுத்து வந்து காமிச்சார் என்கிட்ட. அவ்வளவு எஃபெக்ட் இந்த ஆசனம் பாத்துக்கோங்க. கிட்னிக்கு மாபெரும் சக்தியை கொடுத்துரும், பாத்துக்கோங்க. சரியா? புஜங்காசனம், சலபாசனம். சலபாசனம் கிட்னி மறக்க கூடாது. கிட்னியா சலபாசனம், அலாசனம், இதெல்லாம் மறக்க கூடாது. சரியா? ஒரு பெண்ணை சிறந்த பெண்ணாவும் ஒரு ஆணை சிறந்த ஆணாவும் மாற்றக்கூடிய ஆசனம். இன்னொன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உடம்புல மொத்தம் 72,000 நாடி இருக்கு. 72,000 நாடி, பல்ஸ். நாடின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் ஆற்றல் பயணமாகக்கூடிய ஒரு பாதை கிட்ட தான் நாடின்னு பேரு. பல்ஸ் புடிச்சு பாக்குறீங்க இல்லையா? டிக்கு டிக்கு டிக்குன்னு துடிக்குது. அது என்னது? அது என்னது? உயிர். நாடி. அதான் நாடி. அதான் நாடினா அந்த அந்த கையை பிடிச்சு பார்க்கும்போது டிக் 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 அப்படின்னு துடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உயிர் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுல இந்த பிராணம் தானே உயிரா உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ நாடின்னு கேட்டா உயிர் ஆற்றல் பயணமாகக்கூடிய பாதை. அப்ப மொத்தம் எத்தனை நாடி இருக்கு? 72,000 நாடி இருக்கு. 72,000 நாடியில ரொம்ப முக்கியமான நாடி 10 நாடி. சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சம் நாடி, ஆண் நாடி, பெண் நாடி, நீர் நாடி, மூல நாடி, விநாயக நாடி, சந்திர நாடி, குரு நாடி. 10 நாடி சொன்னோம். அந்த 10 நாடிலேயே ரொம்ப முக்கியமான நாடி 3 நாடி. இந்த 10 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சம் நாடி. சூரிய நாடி எங்க ஆரம்பிக்குது? வலது கால் கட்டவரில் ஆரம்பிக்குது, மறக்கூடாது. அதான் சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு கட்டவரில் தான் அழுகும். ஆனா நாடி பாதிப்புக்கும் போது கட்டவரில் தான் அழுகும். சூரிய நாடி வலது கால், சந்திர நாடி இடது கால், சூட்சம் நாடி இந்த புருவ மத்தியில இருந்து முதுகு தண்டோட எண்டு வரைக்கும் அங்க போயிட்டு இருக்கு சூட்சம் நாடி. அந்த ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு இந்த 2 நாடி நின்று போயிடும், 2 சுவாசம் நின்று போயிடும். ஆனா சூட்சம் நாடி ஓடிட்டு இருக்கும். இப்ப கோயில்ல யானை கையால என்ன பண்றாங்க? யானையோட தும்பி கையால ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? அது தலையை குனிஞ்சு கொட்டு வாங்கிக்கோ யானை கிட்ட. அதே செய்யறாங்க. அதெல்லாம் ஏன் அதெல்லாம் பண்றாங்க? கோயில் வாசல்ல யானையோட தும்பி கையால நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா எதுக்காக? நமக்கெல்லாம் சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சம் நாடி போயிட்டு இருக்கு. மூக்கு வழியா 2 நாடி போயிட்டு இருக்கு, சுவாசம் போயிட்டு இருக்கு. யானைக்கு ஒரே ஒரு சுவாசம் தான், 2 சுவாசம் எல்லாம் கிடையாது. சூரிய நாடி சுவாசம், சந்திர நாடி சுவாசம் எல்லாம் கிடையாது, ஒரே சுவாசம் தான். அது எந்த சுவாசம்னா சூட்சம சுவாசம் மட்டும் தான் அதுக்கு இருக்கு. சூட்சம் நாடியோட சுவாசம் மட்டும் அது இருக்கு. புரியுதுங்களா? அது என்ன பண்ணும்? நாம போயிட்டு என்ன பண்ணோம்? 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்னு போட்டு தலையை குஞ்சிட்டு வாங்கிக்கணும், தலை மேல கொட்டும். இங்க இருக்கிறது என்னது? பிரம்மரந்திரன் சொன்னோம். இங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு உள்ள. அப்ப அந்த சூட்சம பிரீத்திங், அந்த ஞான சுவாசம் பண்ண சூட்சம பிரீத்திங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கூடுதுன்னா இங்க உங்களுக்கு சூட்சம் நாடி கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அதுக்காக பண்ற வேலை எல்லாம். இப்ப யானை கையால என்ன பண்ணணும்? பிளஸிங் வாங்கிக்கணும். இதெல்லாம் சயின்ஸ், முட்டாள்தனம் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. இது என்ன செய்ய எதுக்காக சொல்ல வந்தனா 3 நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சம் நாடி. இதுல இந்த ஆசனம் என்ன பண்ணும்? இந்த சூரிய நாடி, சந்திர நாடி 2த்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணும், நல்ல துடிப்பா வேலை செய்ய வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆசனத்தோட பலனே சிலருக்கு சூட்சம நாடி ஆக்டிவேட்ல இருக்காது, அதாவது சரியா இயங்காது. அப்படி இருக்கும்போது இந்த சூட்சம நாடியுமே இயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆசனம். புரியுதா? சூட்சம நாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஓபன் ஆயிடும். இங்கெல்லாம் சிலருக்கு இந்த சக்கராஸ் பிளாக் ஆயிருக்கும். 3வது கண், நெற்றிக் கண் அப்படின்னு சொல்றோம். இந்த சக்கரம் பிளாக் ஆயிருக்கும் போது நல்லது எது சொன்னாலும் மண்டையில ஏறாது. அது இப்பதான் கிறுக்கு புத்தின்னு பேரு. நெகட்டிவா திங்க் பண்றது, எந்த ஒரு உண்மையை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, வம்பு அடிக்கிறது, பேசுறது, இதெல்லாம். இந்த சூட்சம நாடி ஓபன் ஆச்சுன்னா அமைதியாயிடுவாங்க. தான் பண்றது தப்புன்னு தெரியும், மாத்திப்பாங்க. அவ்வளோ எஃபெக்டா வேலை செய்யும் ஆசனம். சூட்சம நாடியே தூண்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆசனம் இந்த அலாசனம். 3 நாடிகளையுமே, குறிப்பா சூட்சம நாடியே இது நல்லா என்ன பண்ணுது? ஆக்டிவேட் பண்ணுது, தூண்டி விடுது. இந்த 3 நாடி ஒழுங்கா இருந்தா நோய்ங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. இவ்வளவுதானே?
இவ்வளவுதான சயின்ஸ். அதுதான் செய்யணும். அலாசனம் செய்யணும். எப்படி செய்யணும்? அலாசனம் ஏற்கலப்பை. ராஜா, ஏற்கலப்பை, ஒரு ஏற்கலப்பை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வரணும். இதை இங்கேதான் வைக்கிற, ரொம்பலாம் இருக்காது, இது மாதிரி தான் இருக்க போறேன். கீழே வருதா? இல்ல இவருக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வருமா? சரி, அப்படி கையை வச்சுக்கோ. இல்ல அப்படியே பாருங்க, நீட்டி பட்டுட்டு இருக்கிறாரு. எப்படி செய்யணும் பாருமா, பாரு, ஆசனப்படம் பாரு. உத்தான பாசனம் 1, உத்தான பாசனம் 2, நேரா வரணும் 2, இது நேரா. உத்தான பாசனத்துக்கு 1, அர்த்தலாசனம் 2, நேரா வரணும். அதுக்கப்புறம் 3 அப்படின்னும் போது அப்படியே காலை அப்படியே கொண்டு வந்துட்டு தலைக்கு பின்னாடி கீழே வைக்கணும். அதுக்கு இடுப்பை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கை வச்சுட்டாரா? ஓகே, அவ்வளவுதான். இதுல இந்த கால் முட்டி கண்டிப்பா மடக்கூடாது. கொஞ்சம் மடக்கி காட்டு. இது மாதிரி மடக்கிறீங்கன்னா தப்பு. கண்டிப்பா கால் முட்டி மடக்கூடாது, ஸ்டிப் ஆகணும். கால் கட்ட வரல கீழே எப்படி வச்சுக்கிறாரு பாருங்க, அந்த குத்தி வச்சிருக்காரா அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இடுப்பு பெண்ட் பண்ணி காலை நீட்டி கால் கட்ட வரல தரையில வச்சுட்டு கையை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், 2 கையை கோத்து தலைக்கு மேல வைக்கணும். தலைகாணி மாதிரி தலைக்கு அடியில வைக்கக்கூடாது. தலைகாணி மாதிரி தலைக்கு அடியில வைக்கக்கூடாது, தலைக்கு மேல வைக்கணும் கையை கோத்துக்கிட்டு. சரியா? இத பாருங்க. இப்போ ஒரு ஏற்கலப்பை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா? தெரியுதா? ஒரு ஏற்கலப்பை எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அந்த அந்த விவசாயம் எடுத்துட்டு போது பாப்பீங்க, அப்படி கொண்டு வந்து அப்படி இருக்கு அந்த கொம்பு. அதே மாதிரி அப்ப என்ன நடக்கும்னா, செக்ஸ் கிளாண்ட் மொத்தமே என்ன ஆயிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா வேலை செஞ்சு ஆகணும், வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. இது எவ்வளவு நேரம் செய்யணும்? இதுவும் அதேதான், 100x2. இதுதான் ஒரிஜினல். சரியா? மினிமம் 30 செய்யுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 50, அப்புறம் 100. எடுத்த உடனே இந்த ஆசனத்தை முழுசா இந்த மாதிரி பொசிஷன்ல இந்த போஸ்டர்ல செய்யாதீங்க. எடுத்த உடனே காலை தூக்கிட்டோ, இல்ல காலை அப்படி தூக்கி ஒரு 90 டிகிரி 110 அப்படி இப்படி இருந்தா கூட போதும். காலை தூக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வச்சுட்டா கூட போதும். தற்சமயம் 1 வாரம் 2 வாரம். அப்புறம் இந்த வயிறு இருக்கு இல்லையா, இந்த விநாயகர் தான் பெரிய, இந்த ஆசனத்துக்கு விநாயகர் தான் எதிரி. அவர் விட மாட்டாரு. ஏன் அனுமதி இல்லாம நீ என்ன பண்ண முடியாது, காலை கீழே வைக்க முடியாது. எனக்கு ஏதாவது என்ன பண்ண, கற்பூரம் காட்டு, ஆர்த்தி எடு, அப்பதான் வந்து விடுவேன்னு வரும். சரியா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்போது இந்த இடம்லாம், இந்த தொடை வத்தம், அப்புறம் இந்த இடுப்பு, இந்த சைடு டயரு, இந்த இடுப்புக்கு பின்னாடி பட்டக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அடி வயிறும் கரையும். வயிறுலாம் கரைஞ்சுனே வரும். கொஞ்சம் கொஞ்சமா கரைய 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 நீங்க 1 மாசம் 2 மாசம் அதிகபட்சம் 3 மாசம் டைம் எடுத்துரும். ரொம்ப நேரம் பண்ணாத வலிக்கும், ரொம்ப வலிக்கும். சரியா? அப்ப எப்படி இருக்கிற பாருங்க. வச்சுட்டு கால் அப்படி மடக்கிறாரு, மடக்கி தொடைய பிடிக்கிறாரு. தொடைய பிடிச்சி அதே மாதிரி கீழே கொண்டு வந்து அவசரப்படாம போட்டு தும்முன்னு கீழே போடாம மெதுவா பிடிச்சி அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்பான்னு படுத்துக்கோ. அப்புறம் புரியுதா? இதுதான் ஒரிஜினல் அலாசனம். ஒரு ஆணை சிறந்த ஆணாகவும் ஒரு பெண்ணை சிறந்த பெண்ணாகவும் நிலைநிறுத்தக்கூடியவை. அப்படின்னா எங்க வந்து ஒரு ஆண் சிறந்தவன் ஆவான்? ஆண் என்பவன் வந்து அந்த உருவ தோற்றத்துல ஆம்பளையா இருக்கிறதும், ஒரு உருவ தோட்டத்துல பொம்பளையா இருக்கிறதும், பொம்பளை ஆம்பளை கணக்கு வராது. ஒரு ஆண்னா எப்ப ஆண் சொல்லலாம்? ஒரு ஆண்னா எதை வச்சு நம்ம ஆண் சொல்லணும்? அவயங்களை வச்சுலாம் ஆண்லாம் கிடையாது, உறுப்புகளை வச்சுலாம் ஆண்லாம் கிடையாது. ஆண்மையில பலமா இருந்தா மட்டும் ஆம்பளை பேர் அவனுக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுன்னு சொன்னா பெண்மையில பலமா இருந்தா அவனுக்கு பெண்ணுன்னு பேரு. அந்த மாதிரி கொண்டு வர அந்த ஆசனம் கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஓடி போச்சு, ஓடுது. இதெல்லாம் நீ பக்குவமா செய்யணுமா? ட்ரை பண்ணி பாரு. கொஞ்சம் நீ எடுத்தோடனே மொத்த ஆசனம் போக கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி 2 மாசம் 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து உடம்பு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். வலி ஏதாவது அதிகமாகி போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் முடியாது. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. போதும், அப்படி படு நார்மலா படுத்துக்கு இன்னொரு செய்ய சொன்னா சொல்லலாம். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன செய்யணும், எப்படி நோய்களை சரி செய்யணும். முதல் பாயிண்ட், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்புல ஒரு நோய் இருக்குதுன்னா முதல்ல அந்த நோய் வந்து அதிகமாகாம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் பாயிண்ட்.
அதிகமாக கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அதிகமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அந்த நோய் குறையிற மாதிரி பண்ணணும். முதல்ல அதிகமாக விடக்கூடாது. ரெண்டாவது, நோயை வந்து கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணணும். குறைச்சிட்டு அது மூணாவது அதை இல்லாம பண்ணணும். மூணாவது அது இல்லாம பண்ணிட்டு நாலாவது அது மீண்டும் வராம பார்த்துக்கணும். இப்படிதான் கொண்டு முடியுதான் சிஸ்டம். புரியுதா? நோய் தீவிரமாயிடக்கூடாது, பிரச்சனை இருக்குன்னா தீவிரமாயிடக்கூடாது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கட்டுக்குள்ள வச்சுக்கணும், குறைக்கணும். ரெண்டாவது குறைக்கணும். மூணாவது அது இல்லாம பண்ணிடணும். நாலாவது அது மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாது. பொறுமையா இருக்கு. உங்களுக்கு செய்ய வேண்டியது வஜ்ராசனம், சவாசனம், இப்ரைசிங், பாடி ரேசிங். வஜ்ராசனம் போட்டு பிரேயர் பண்ணினா இப்ரைசிங், பாடி ரேசிங். சரியா? பண்ணிட்டு அதுக்கப்புறம் சவாசனம். இவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. நீங்க கொடுத்த பீஸுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். அப்படி எல்லாமே செய்யணுமா? அடுத்தது அது இருக்காரு பாருங்க, அவ வாங்கிக்கணும். உடனே நீங்களாம் உடனே வாங்கிட்டு இருக்கணும். உடனே அந்த விபரீத கர்ணி ஆசனத்தை டூல உடனே வாங்கிக்கணும். இதுதான் நீங்க செய்யணும். இந்த பிபி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, இந்த சர்வகாசனம் அலாசனம் பண்ணா வெரிகோஸ் வெயினா சரியாயிட்டே வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. உடனே கண்ணை மூடி அதை வாங்கணும். உடனே கண்ணை மூடி அதை வாங்கணும். நார்மலா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோயில் இருக்கியா, அவசரப்படுறியா, உடனே அதை வாங்கிடணும். செஞ்சுட்டே வரணும். 4 மணி நேரம் செய்யணும். 4 மணி நேரம். தூக்கம் வரப்போது பாருங்க. செஞ்சவொடனே எப்படி தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் வரும். வெரிகோஸ் வெயின் சரியாயிட்டு வரும். பிபி அப்படியே குறைச்சிட்டு வரும். எப்பயுமே பாத்துக்கோங்க, நம்ம எப்பயுமே வந்து நோய்களுக்கு மருந்துகளை ப்ரமோட் பண்ண மாட்டோம். அது என் வேலை கிடையாது. பட் தேவைப்பட்டா அது எடுத்துதான் ஆகணும். இங்கிலீஷ் மருந்து கிடையாது, ஆயுர்வேதா. தேவைப்பட்டாதான் நான் சொல்றேன். கம்பல்சரி இதெல்லாம் எடுத்துக்கோ கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க. உனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கா, நிறைய ப்ராப்ளத்தை வண்டியா வச்சுக்கிறியா, சீக்கிரமா சரியாகும் நினைக்கிறியா, இதை செஞ்சுனே வா. விவரத்தை செஞ்சுனே வா. சில ஆசனம் ஆசனம் செஞ்சக்கூடாது. மூணு ரூட்டு நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்க நோயை வந்து சரி பண்ண முடியும். ட்ரையாங்கல் நீங்க உங்க நோய்களை வந்து வென்றெடுக்கலாம். எப்படி அப்படின்னா, உணவு, மருந்து, பயிற்சி, இது 3 தான் முக்கியம். இது 3த்துல எதை ஒண்ணு கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. எதை ஒண்ணு நீங்க செய்யலனாலும் நோயை சரி பண்ண முடியாது. உணவு கட்டுப்பாடோட ஒழுங்கா இருக்கணும். அந்த உணவு ஒழுங்கின வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த உணவு ஒழுங்கினதை கொஞ்சம் மாத்தி ஒழுங்கான உணவு எடுக்கணும். ரெண்டாவது, முதல்ல பயிற்சி ஒழுங்கா செய்யணும். அதான் முக்கியம். முதல்ல பயிற்சி தான் முக்கியம். ரெண்டாவது, உணவுகளை வந்து சரியான உணவுகளை, சத்தான உணவுகளை, அளவான உணவுகளை எடுத்துக்கணும். மூணாவது, மருந்துகளை கண்டிப்பா தேவைப்பட எடுத்துக்கணும். இது 3 ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உங்க பிரச்சனையை வந்து முழுசா வந்து வேறோட கொடுக்க முடியும். இதுல எதை ஒண்ணு நீங்க மறுத்தாலும் ரிசல்ட் அவ்வளவு வராது. இருக்கும், கொஞ்சமா இருக்கும், ரிசல்ட் முழுசா வராது, வென்றெடுக்க முடியாது. அப்போ ஆசனம் பாதி, அசனம் பாதி. சாஸ்திரத்தை நம்ம சொல்றோம், ஆசனம் பாதி, அசனம் பாதி. ஆசனத்தை பாதி எடுத்துக்கணும். அசனம்னா உணவு, எல்லாம் ஃபுட்டு, மருந்து கிடையாது. இதெல்லாம் என்னது, அங்க இருக்கிறதுலாம் ஃபுட்டு. கற்றாழைச்சாறு, நன்னாரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, வெந்தயம், அதுதான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. தேவைப்பட்ட இப்ப மருதம்பட்டைன்னு சொன்னேன், பிபி இருக்க, சுகர், மருதம்பட்டை எடுத்துக்கோன்னு சொன்னேன். நீ போய் மருதம்பட்டை 50 ரூபா கொடுத்து வாங்கி தண்ணியில ஊற்றி, தண்ணியில 2 தண்ணி வச்சு அதுல ஒரு டீஸ்பூனை போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள போது விழிஞ்சிருக்கு. உங்களுக்கு நோவுது, முடியல, எடுத்து 2 மாத்திரையை பாட்டு போயிட்டே இரு. மருதம்பட்டை மாத்திரையா இருக்கு, போட்டு சாப்பிட்டு போயிட்டே இரு, வேலையை பாரு. அதுக்குத்தான் உங்களால செஞ்சுக்க முடியலதான் இதை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். புரியுதா? இது ஏதோ வந்து மெடிக்கல் ஷாப்னு நினைக்காதீங்க. ஃபுல்லா வந்து ஆயுர்வேதம் தான். அது ஸ்கின்னுக்கு, கிட்னிக்கு, பிபிக்கு, சுகர் எல்லாமே மூலிகை தான். அது ஒரு முறையா எடுத்துருக்குறோம், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அவ்வளவு கம்பல்சரி நீங்க வாங்கி தான் ஆகணும், கட்டாயம் வேண்டியது. ஆனா யோகா விஷயங்கள்ல சில விஷயம் சொல்றேன், நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். இந்த விரதகாரணி எல்லாம் வந்து இந்த மண்ணீரல் பிரச்சனை இருக்குது, ரத்தம் கம்மியா இருக்குது, தூக்கம், நிறைய பிபி இருக்கு, சுகர் இருக்கு, முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, நிறைய நோய்கள் வச்சுக்கிறேன்னா வாங்கி செய்யணும் விரதகாரணி. அதை வாங்குறதுக்கு கஞ்சி பிரசாதம் குடிக்கிறேன்னா நாம என்ன பண்ண முடியும்? எதை எங்க செலவை கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்க செலவு கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா இடத்துலயும் வந்து நோயை சரி பண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
அங்க மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி அநியாயத்துக்கு வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்னு நீங்க அங்க புரிஞ்சுக்கிட்டு அங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டீங்க கடனை உடனே வாங்கியாவது என்ன பண்ணுவீங்க, கடனை உடனே அதான் மீனிங். கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுவீங்க, உடனே வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க. அதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க. இங்க சரி பண்றதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கோம், வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். செலவு பண்ண விடாம நான் இங்க வந்தேன். அப்ப அப்படியே இரு யார் வேணான்றா, எதையும் செலவு பண்ணாம அப்படியே உட்காந்துரு. விபரீதகரணி இப்ப அதெல்லாம் இந்த ஆசனம் இப்ப இது பிரச்சனை இருக்குது, விபரீதகரணி வாங்கி ஆகணும். வாங்கினாதான் நல்லது. இந்த வாங்கி ரெண்டும் வாங்கி செய்யணும். செஞ்சா சீக்கிரமா சரியாயிட்டு வரும். இன்னும் கஷ்டம் இல்லாம ஒத்த பைசா செலவு பண்ணாம நான் சரி பண்ணி தான் போவாங்கன்னா அப்படியே உட்காந்து ஒத்த பைசா செலவு பண்ணாம சரி பண்ணினா நீ வருஷ கணக்கா என்ன பண்ணிட்டு இருக்கணும். அந்த ரிப்போர்ட் கார்டெல்லாம் எடுத்து பாக்குறேன், பாரு செய்யறாங்களான்னு பாக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒத்த பைசா செலவு பண்ணா சரி பண்ணி தான் நான் இங்க வந்தேன். அப்ப அப்படியே வாங்கிதான் அவனை சிலதெல்லாம் வாங்கிட்டேன்னா வெள்ளுகிற மென்டலுங்க நிறைய பேசுவேன். இதெல்லாம் மென்டல், வெள்ளுகிறதுல மென்டல். அந்த மென்டல் சொல்றதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அவசியம்னா வாங்கிக்கோங்க, கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா சில விஷயங்கள் வாங்கிக்கோங்க, நல்லது. பிரச்சனை இருக்கவங்க அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துருக்கீங்க, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன்னா அப்ப பிரச்சனை அதிகம் மாதிரி வாங்கி செய்யணும்னு அர்த்தம். அது வேணாம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கும். மனசு ஓகே ஆயிடும். மனசு நீங்க அது வேற லெவல். அது தனித்தனியா பிரிச்சிடும். நான் உங்க மன அழுத்தம், மன வேதனை, மன உளைச்சல், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனித்தனியா பிரிச்சு தூர் வாரிடும். நான் உடம்புக்கான விஷயங்களை நீங்க தான் பாத்துக்கணும். வாங்கி செய்யணும், வாங்கி செய்ய இதெல்லாம் வாங்கி செஞ்சா வேணுமா? நீங்க அந்த பால் பிரச்சனை இருக்கு, அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பிரச்சனை இருக்குன்னா இதெல்லாம் செய்யதான் வந்து சீக்கிரமா சரியாகும். பாத்துக்கோங்க. இது போன வாரம் ஆர்டர் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் யாருக்காவது வேணுமா இன்னும் கேட்டு சொல்றேன்னு இதை சொல்லி நீங்க போன வாரம் சேர்த்து சொல்லிடுறேன். இது யாராவது வேணுமா வாங்க போறீங்க, அது வேணுமா, அது கேட்டுன்னு சொல்லுங்க. சரி ரைட்டு, கேட்டுட்டு சொல்லுங்க. வேற யாருக்காவது வேணுமா அது? ஏன்னா இப்ப செஞ்சுருக்கிறாங்க, முதல்ல சொல்லிட்டு நான் திரும்ப செய்ய முடியாது, அதுக்காக சொல்லுவேன். வேற யாருக்கும் வேணாவா? சரி ரைட், அப்ப அதை நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இது வேணும், அந்த ஆசனம் பத்தி சொல்லும் போது எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அடிப்பேன். இது ஸ்டிக் இரும்பு, கேட்க கூடாது. சரியா? பாத்துக்கோங்க. ஹலாசனம் புரிஞ்சிச்சா? என்னன்னு ஹலாசனம் புரிஞ்சிச்சா? இது யார் செய்யக்கூடாது? டீப் இருக்கும் செய்யக்கூடாது, அல்சர் இருக்கும் தொடவே கூடாது, தொடக்கூடாது. வயிறு மடக்குறீங்கல்ல, வயிறு மடங்கும் போது புண்ணாயிடும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அது பிராணாயாமம். பிராணாயாமம் செய்யணும், இந்த விபரீதகரணி செய்யணும். எல்லாருமே செஞ்சாகணும். விபரீதகரணி எல்லாம் கம்பல்சரி எல்லாரும் செய்ய நல்லது. சரியா? பாத்துக்கோங்க. பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, ஹெர்னியா இருக்கிறவங்க, அடி முதுகுவலி, முதுகுவலி, கழுத்து வலி இருக்கிறவங்க தொடக்கூடாது, தொடாது. சரியா? இன்னொரு முறை செய்யணுமா இல்ல போதுமா? இன்னொரு முறை செய்யணும். 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நான் வைக்கிறேன் பார், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியாது உங்களுக்கு. சிங்கம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ஒரு பேட்ச்ல அது மாதிரி செஞ்சுட்டாரு. ஜிம் பாடி, நல்ல ஜிம் பாடி. நான் 3 மாசம் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். இது எடுத்த உடனே செய்யாதீங்க. 90 ஒரு 110 வைங்க. ஒரு 10 நாள் 20 நாள் ஆகும், குறையும். அப்புறம் ஒரு 130, அப்புறம் 2 வாரம் கழிச்சு திரும்ப ஒரு 150, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு 180. இப்ப இங்க இருக்கிற கால் இங்க எத்தனை டிகிரி? அது ஒரு பூமியோட விட்டம் எத்தனை டிகிரி? 360. 360ல பாதி 180, 180ல பாதி 90. ஹலாசனம்னா 90, அர்த்தாலாசனம் 90. அலாசனத்துல பாதி, அர்த்தனா பாதி. அப்ப அலாசனம்னா 180, அப்ப அர்த்தாலாசனம்னா 180ல பாதி. இது இப்பதான் அர்த்தாலாசனம் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அலாசனம்னா 180 டிகிரில இருக்கணும். இதுக்கு 2 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 3 மாசம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்துடும். இவரெல்லாம் செய்யவே முடியாது. பேக் பெயின் ஓவரா இருந்தவர், உட்காரவே முடியாம திணறினாரு. இப்ப எப்படி பண்றது பாருங்க. இந்த இடம் ஏதோ ஏழு பிரச்சனை ஆயிட்டு முடியலன்றாரு. அப்புறம் உட்கார வச்சு பயிற்சி செய்ய வச்சு சரியாயிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. அதனால நோய்களோட தன்மை என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு எந்த ஆசனம் ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவசரப்படாதீங்க. பொறுமையா பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டு செஞ்சுக்கணும். நம்ம டைம் இருக்கு, 1 இயர் டைம் இருக்கு. 40 வாரம் 45 வாரம் 6 வாரம் தான் போயிடுது. 40 வாரம் 40 நாள் இன்னும் தாராளமா பண்ணிக்கலாம்.
1 வருஷம் டைம் இருக்கு. பிபிக்கு அந்த பிபிக்கு அல்சருக்கு உட்காந்து தியானம் எல்லாம் பண்ண 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 அப்படியே நார்மல் ஆயிடும். அப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்ப 4 வாரம் கழிச்சு மெடிடேஷன் கொண்டு வந்துடும் உள்ள. சரியா? காலைல வந்து உட்காந்து 1 hour தியானத்துல உட்காரணும். காலைல தியானம் பண்ணிட்டு தான் பயிற்சி அப்படி கொண்டு போவோம். சரியா? அதுக்குள்ள உடம்ப தயார் பண்ணிக்கோங்க. அந்த பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, நான் சொன்ன மருதம்பட்டை, பிபி ஓவரா இருக்குன்னா செம்பருத்தி எடுத்துக்கோங்க. பிபி சுகர் ரெண்டுமே இருக்குன்னா மருதம்பட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னா மருதம்பட்டை, செம்பருத்தி, கூட வெந்தயம், இது 3த்தையும் பவுடர் ஆக்கி எடுத்து போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் எடுத்து காலைல மாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது அப்படியே குறைஞ்சனே வரும். சரியா? தேவைன்னா வாங்கிக்கோ. எது என்னால முடியல, டைம் இல்ல அதனால வாங்கி, இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தீவிரமா பார்க்கணும், ஒரு பர்சனல் கேர் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. கடைக்கு வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்ப ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சு போச்சு ஒரு விஷயம். மொத்தமா அத்துப்படி பண்ணுது. நல்லா இருந்த சொல்லவா வேணாம், சொல்லாமாதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, சங்கடம் இல்லை உனக்கு. நல்ல திடகாத்திரமா நல்ல ஆரோக்கியமா இருந்த பையனை ஏதோ ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டெய்லி ஊசி காலையும் காலையமா டெய்லி ஒரு மாசம் 1.5 மாசம் ஊசி போட்டா என்ன ஆகுது? டெய்லி ஊசி, கை நரம்பெல்லாம் அங்கங்க கண்டு கண்டா வீங்கி போச்சு. உடம்பு ஃபுல்லா நச்சு, கெமிக்கல், உடம்பு ஃபுல்லா நச்சு, எல்லா ஆர்கனும் டவுன் ஆயிருக்கு. ப்ராப்ளம் ஆகல. ஆர்கனோட விஷயம் எல்லாமே, அது செயல்பாடுகள் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஒரு 45 வயசு 40 பேருக்கு வந்து இல்லற நடத்தி எவ்வளவு டவுன் ஆகணுமோ அந்த டவுன் ஆயிடுச்சு. ரத்தம் வந்து திக்காயிட்டு. அப்புறம் எப்படி ரத்தம் லிக்விடா நல்லா லிக்விடா தண்ணி மாதிரி இருந்தாதான் பம்ப் பண்ணி மேல தள்ளும். கெட்டியா இருந்தா எப்படி மேல வேறும்? இதுக்கு சுருங்கி போயிது, பம்ப் அல்ல, மேல போல. அதுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா சிவனேன்னு செஞ்சுட்டு வரணும். இது நபர்லாம் இந்த தூள்லாம் வாங்கிக்கணும். தேவைப்பட்ட சில விஷயம் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கணும். தேவைப்பட்ட சில விஷயம் எடுக்கணும்னா எடுத்துக்கணும். இருக்கு, யோகாலே பண்ணலாம். 1 வருஷம் வெயிட் பண்ணணும், பொறுமையா இருக்கணும். நீங்க செய்வீங்களா? முதல்ல ஆசனம் செய்வதற்கு அவ்வளோ மெனக்கட வேண்டியதாகுது. வந்து உட்காந்து கதை மட்டும் கேட்டுட்டு சரியாயிட்டேன் வரான்னு நினைச்சுன்னு இருக்கு. அப்பெல்லாம் கிடையாதுங்க. நினப்பு குழப்ப கெடுக்கும், பாத்துங்க. மாயின்னு சொல்லிட்டு போன வாரமே. அதெல்லாம் பயிற்சி மட்டும்தான் உண்மை. இது மட்டும்தான் இந்த உலகத்துல உண்மை. இது எல்லாமே பொய். நான் கூட பொய் தான். பயிற்சி மட்டும்தான் உண்மை. புரியுதா? வேற எதுவுமே நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. பயிற்சி செய்யுங்க, உங்களை நம்புங்க, பயிற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். தேவைப்பட்ட சில மருந்துகள் எடுத்துக்கோங்க, அது கூட மூலிகை, அவ்வளவுதான். 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சரி பண்ணிட்டு போங்க. கிளியரா? ரைட். அலாசனம் இன்னொரு முறை செய் பாருங்க. 1 2 3 இப்படி வச்சுனா போதும். காலை அப்படி பிடிச்சிக்க, நீங்க பிடிச்சிக்க, இங்க பிடி, 2 கால் இப்படி பிடி, அப்படி பிடிச்சி இப்படி கூட வச்சுக்கலாம். பிடிச்சிக்க, அப்படி பிடிச்சிக்க, இப்படி இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொண்டு வரலாம். உங்க இஷ்டம் தான். இல்லையா? ஒரு 5 தலகாணி வச்சிருங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், கீழே இருங்க. ஒரு ஸ்டூலை வச்சுட்டு இந்த கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலு கீழே படுத்துருங்க. கட்டில் இருக்குன்னா கட்டிலு கீழே தலை வச்சு கால் நீட்டி படுத்துருங்க. காலை திரும்பி கட்டிலு மேல வச்சுக்கோங்க. புரியுதா? கீழே ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். கீழே படுத்துருங்க, கட்டிலு கீழே படுத்துருங்க. படுத்துட்டு இல்ல ஒரு சேர் கூட எடுத்து போடுங்க. அது எப்படி, இந்த சேர் கூட இப்படி வச்சுட்டு அது காலை மடக்கிட்டு இருந்து கால் சேர் மேல வச்சுக்கணும். என்ன இல்ல கட்டிலு மேல வச்சு, கட்டிலு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு, அது மேல வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ வா, அப்படி செஞ்சு காட்டுங்க. அங்க வச்சுட்டு இங்க தலையை வச்சுட்டு, சேர் கிட்ட தலையை வச்சுட்டு வச்சாச்சா, சேர புடிச்சுக்கோ, காலை புடிச்சுக்கோ. அவ்வளவுதான். பாரு, இவ்வளவுதான். இது முடியும் இல்ல. அதே மாதிரி கட்டிலு கீழே படுத்துக்கிட்டு காலை பெண்ட் பண்ணி கட்டில் மேல வச்சுக்கோ.
3 மாசம் டைம் எடுத்துக்கோ, அவசரமே கிடையாது. அந்த நபர் ஜிம் இறங்கிட்டு நான் சொல்ல வந்தது அதுதான். அந்த ஜிம்மு செய்யக்கூடிய நபர் நல்ல வாட்ட சாட்டமா இருந்தாரு. நான் 3 மாசம் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவேன். என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. வீட்டுல போயிட்டு அன்னைக்கு நைட்டே, அன்னைக்கு சாயந்தரமே, காலைல மறுநாள் அன்னைக்கு சாயந்தரம் சொல்லி கொடுத்து மறுநாள் காலைல போயிட்டு 2 வேளை காலைய மேல செஞ்சுக்கிறாரு. நல்லா கட்டையா இருப்பாரு, நல்லா ஜிம் பாடி, தூக்கி வந்து பெண்ட் பண்ணிட்டு கீழே வச்சிட்டாரு. காலை லிவரை போட்டு நல்லா உடச்சிட்டாரு. இங்கதான் இருக்கு லிவர். அன்னைக்கு செஞ்ச சாயந்தரத்துல செஞ்ச மறுநாள் மூக்கல ரத்தம் வருது, வாயில ரத்தம் வருது. போன் பண்றாரு, வாயில ரத்தம் வருது, என்ன பண்ணீங்க அப்படின்னா அலாசனம் பண்ண. எப்படி பண்ணீங்க? நீங்க செய்ய விடான்னு சொன்னீங்க, நான் காலத்துக்கு கீழே வச்சு அமிக்கிட்டேன், லிவரை போட்டு நசிக்கிட்டாரு, வாயில ரத்தம் வருது, பிளட் வருதுன்றாரு. ஒரு மாசம் தொடாதன்ட்டு நான். இந்த மாதிரி கிறுக்கு எல்லாம் பண்ணிடக்கூடாது. 3 மாசம் டைம் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. செய்ய வருதுன்னா பரவாயில்ல, செய்ய வருதுன்னா இவர் வேண்டாம், அலாசனம் இவர் வேண்டாம், நீ செய்ய வேண்டாம், இந்த ஆசனம் செய்ய வேண்டாம், புரியுதா? அந்த 4 ஆசனம் 5 ஆசனம் இதோட பொறுமையா செஞ்சுனே வா. சில ஆசனம் செய்ய வேண்டாம். சருங்க ஆசனத்தை விட இதை செஞ்சுக்கோ. சருங்க ஆசனம் அலாசனம் வேண்டாம். மச்சாசனம் ட்ரை பண்ணலாம், மச்சாசனம் ட்ரை பண்ணலாம், விபரீத செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா செய்ய வேண்டியிருக்கும். இது எதுலாம் வேணான்னு சொன்னா அதை மட்டும் விட்டுட்டு எதை செய்யணும்னு சொல்றோமோ அதை செஞ்சுக்கோ. 3 மாசம் நல்லா எனர்ஜி வந்துடும், சரியாயிடுவேன். புரியுதா? ரைட், செஞ்சுட்டியதா? செஞ்சு காமிச்சிருந்தோம். 1 2 3 அவ்வளவுதான். அப்படி போட்டு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரியா? கால் முட்டி மடக்கூடாது, மடங்குச்சுன்னா வேஸ்ட். முட்டி மடக்கணும்னா வேஸ்ட், செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ரைட், 50 கவுண்டிங் 30 கவுண்டிங் முடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. டவுன். காலை அப்படியே முட்டி மடக்குறீங்க, கணுக்கால அந்த காலை பிடி தொடைய பிடிக்கிறீங்க, பிடிச்சிட்டு மெதுவா தொடைய பிடிச்சி இறக்கி கீழே வச்சுங்க. ஓவர். அலாசனம் ஓவர். மச்சாசனம் முடிச்சுட்டு போலாமா? முடிச்சுட்டா அடுத்தது பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஒரு 1/2 hour செஞ்சுட்டு பிராணாயாமம் கத்துன்னு தான் போறோம்.